செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. அடுத்த 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். 2 லட்சத்திற்கும் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல். தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தலாம். ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் யோசனை. நகைக்கடன் தொடர்பாக தான் எழுதிய கடிதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வினையாற்றியதில் மகிழ்ச்சி என முதலமைச்சர் கருத்து. நகைக்கடன் தொடர்பான கொள்கைகளை வகுக்கும் போது மாநில அரசுகளை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளிலிருந்து 2 லட்சத்திற்கும் கீழ் பெறும் கடனுக்கு மட்டும் விதிவிலக்கு என பரிந்துரை. வங்கி நகைக்கடன் தொடர்பாக பழைய நடைமுறையை நீடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தான் கட்சியின் தலைவர் என அன்புமணி திட்டவட்டம். தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்துள்ளதாக விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். அன்புமணியின் ஆலோசனை கூட்டத்தில் 23 மாவட்ட செயலாளர்களில் 22 பேர் பங்கேற்பு. மதியம் நடைபெற்ற கூட்டத்திலும் நிர்வாகிகள் பெருமளவில் பங்கேற்பு. மருத்துவர் ராமதாசின் கொள்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவோம் என அன்புமணி உறுதி. தொண்டர்களை நம்பிதான் கட்சி இருக்கிறது என்றும் பேச்சு. இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். தைலாபுரம் தோட்டத்தில் கட்சியினரை சந்திக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ். தான் புதிதாக நியமித்த நிர்வாகிகளுடன் மட்டும் சந்திப்பு. அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பாமக பொறுப்பிலிருந்து நீக்கிய ராமதாஸ். கட்சியில் ஒருவரை சேர்க்கவும் நீக்கவும் தலைவரான தனக்கே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி திட்டவட்டம். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் செல்லும். பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்கிய ராமதாஸ். பொருளாளராக திலகபாமாவை தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு. பொறுப்புகள் வரும் போகும், அன்புதான் நிரந்தரம், தொண்டர்கள்தான் பாமக என நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் உருக்கம். பொறுப்புகள் வரும் போவோம், ஆனா நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அது என்னைக்குமே போகாது. என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யணும், அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. வாழ்க்கையில் பல சோதனைகள், அவமானங்களை கடந்து வந்திருப்பதாக அன்புமணி உருக்கம். பேசுவதற்கு மனதில் நிறைய இருக்கிறது, ஆனால் தற்போது வேண்டாம் என மேடையில் கலங்கிய அன்புமணி. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். உலகிலேயே தனக்கு பிடித்தவர் அம்மாதான், அவர் மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன். தாயை தாக்கிய ராமதாஸ் குற்றச்சாட்டிய நிலையில் அன்புமணி உருக்கம்.
உலகத்தில் நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும். பாமக அலுவலக முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து மாற்றம். கட்சி உறுப்பினர் புதுப்பிப்பு படிவத்தில் தியாகராய நகர் அலுவலக முகவரி இடம் பிடித்தது. பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக ஜி.கே. மணி வேதனை. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்றும் விரைவில் அனைத்தும் சரியாகும் என்றும் நம்பிக்கை. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப மன உளைச்சல்லையும் ஒரு நெருக்கடியான கட்சி, ஒரு பலமான கட்சி, தனித்தன்மையோடு இருக்கிற கட்சி. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சீட்டு வழங்கிய முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி கூறிய மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். கன்னட மொழி குறித்தும் தான் தவறாக பேசவில்லை என மீண்டும் விளக்கம். For Karnataka is true. My love for Andhra is true. My love for Kerala is true. So nobody will suspect it except those with an agenda. If I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. நாட்டு நலனுக்காகவே திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி. கட்சி தொடங்கிய போது திமுகவை விமர்சித்தது பற்றிய கேள்விக்கு கமல்ஹாசன் விளக்கம். மக்கள் நீதி மையம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குடி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். மை டியர் யங் லீடர்ஸ் என்று மாணவர்கள் மத்தியில் உரையை தொடங்கிய விஜய். நீட் மட்டும்தான் உலகமா என பரிசு வழங்கும் நிகழ்வில் மாணவர்களிடம் கேள்வி. நீட்டு மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட வேண்டாம் என ஏற்கனவே அறிவுரை கூறியதாக விஜய் பேச்சு. இதுவரை ஊழலே செய்யாதவர்களை தேர்ந்தெடுங்கள் என்றும் வேண்டுகோள். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சிவில் சர்வீசஸ் தேர்வில் பெரியாருக்கு சாதிய சாயம் பூசும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு விஜய் கண்டனம். போதைப்பொருள் போன்று சாதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக பரிசு வழங்கி வருகிறார் தவிக தலைவர் விஜய். வைரத்தோடு உள்ளிட்ட பரிசுகளை வழங்கி கௌரவிப்பு. முறையான ஜனநாயகம் இருந்தால் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்கும். இதற்கு வாக்களிப்பதே மக்களின் முதல் ஜனநாயக கடமை என விஜய் கருத்து. ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். தவிகவின் கல்வி விருது விழாவை ஒருங்கிணைத்த கட்சியின் மாவட்ட செயலாளர்களை பாராட்டிய விஜய். விரைவில் பல நல்ல காரியங்கள் செய்யவிருப்பதால் தயாராக இருக்கவும் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல். வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. அடுத்த 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். 2 லட்சத்திற்கும் கீழ் தங்க நகை கடன் வாங்குவோருக்கு கட்டுப்பாடுகள் கூடாது. ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல்.
கட்டுப்பாடுகளை அடுத்த ஆண்டு ஜனவரி முதல் நடைமுறைப்படுத்தலாம். ரிசர்வ் வங்கிக்கு மத்திய நிதியமைச்சகம் யோசனை. நகைக்கடன் தொடர்பாக தான் எழுதிய கடிதத்திற்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வினையாற்றியதில் மகிழ்ச்சி என முதலமைச்சர் கருத்து. நகைக்கடன் தொடர்பான கொள்கைகளை வகுக்கும் போது மாநில அரசுகளை கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதிய ஒழுங்குமுறை விதிமுறைகளிலிருந்து 2 லட்சத்திற்கும் கீழ் பெறும் கடனுக்கு மட்டும் விதிவிலக்கு என பரிந்துரை. வங்கி நகைக்கடன் தொடர்பாக பழைய நடைமுறையை நீடிக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். பாமக பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட தான் கட்சியின் தலைவர் என அன்புமணி திட்டவட்டம். தேர்தல் ஆணையமும் அங்கீகரித்துள்ளதாக விளக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டு இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் பெற்ற அது நான் சொல்ல மாட்டேன், நாமும் தான் சொல்லுவோம். அன்புமணியின் ஆலோசனை கூட்டத்தில் 23 மாவட்ட செயலாளர்களில் 22 பேர் பங்கேற்பு. மதியம் நடைபெற்ற கூட்டத்திலும் நிர்வாகிகள் பெருமளவில் பங்கேற்பு. மருத்துவர் ராமதாசின் கொள்கைகளை நிறைவேற்ற பாடுபடுவோம் என அன்புமணி உறுதி. தொண்டர்களை நம்பிதான் கட்சி இருக்கிறது என்றும் பேச்சு. இனமான காவலர், சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் நம் கட்சியை தொடங்கியிருக்கின்றார். தொடக்கத்தில் அவருடைய கொள்கைகள் வழிகாட்டுதல் சமூக நீதி, சமத்துவம், சனநாயகம், அதை நாம் மனதில் நிறுத்தி அந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்த நாம் களத்தில் வேகமாக இறங்குவோம். தைலாபுரம் தோட்டத்தில் கட்சியினரை சந்திக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ். தான் புதிதாக நியமித்த நிர்வாகிகளுடன் மட்டும் சந்திப்பு. அன்புமணியின் கூட்டத்தில் பங்கேற்றவர்களை பாமக பொறுப்பிலிருந்து நீக்கிய ராமதாஸ். கட்சியில் ஒருவரை சேர்க்கவும் நீக்கவும் தலைவரான தனக்கே அதிகாரம் இருப்பதாக அன்புமணி திட்டவட்டம். பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்ட கட்சி தலைவர் தான் மாற்ற முடியும். என் கடிதம் தான் சொல்லும். பாமக பொருளாளர் பதவியிலிருந்து திலகபாமாவை நீக்கிய ராமதாஸ். பொருளாளராக திலகபாமாவே தொடர்வார் என அன்புமணி அறிவிப்பு. பொறுப்புகள் வரும் போகும், அன்புதான் நிரந்தரம், தொண்டர்கள்தான் பாமக என நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் உருக்கம். பொறுப்புகள் வரும் போவோம், ஆனா நிரந்தரம் உங்களுடைய அன்பு, உங்களுடைய பாசம் அது என்னைக்குமே போகாது. என்னையிலிருந்து கட்சி தலைவரா நீங்க தேர்வு செய்யணும், அன்னிலிருந்து எனக்கு மன உளைச்சல் தான். அது நேற்று தான் விடுதலை கிடைச்சது. வாழ்க்கையில் பல சோதனைகள், அவமானங்களை கடந்து வந்திருப்பதாக அன்புமணி உருக்கம். பேசுவதற்கு மனதில் நிறைய இருக்கிறது, ஆனால் தற்போது வேண்டாம் என மேடையில் கலங்கிய அன்புமணி. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளோ சோதனைகளை நான் சந்திச்சிருக்கிறேன், எவ்வளோ அவமானங்களை நான் சந்திச்சிருக்கிறேன், அபாண்டமான பழிகளை நான் சந்திச்சிருக்கிறேன், நான் சுமந்திருக்கிறேன். அதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். உலகிலேயே தனக்கு பிடித்தவர் அம்மாதான், அவர் மீது சிறு துரும்பு கூட படவிட மாட்டேன். தாயை தாக்கிய ராமதாஸ் குற்றச்சாட்டிய நிலையில் அன்புமணி உருக்கம். உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன் நான். இது வரைக்கும் இல்லை, இதுக்கப்புறமும்.
பாமக அலுவலக முகவரி தேனாம்பேட்டையிலிருந்து மாற்றம். கட்சி உறுப்பினர் புதுப்பிப்பு படிவத்தில் தியாகராய நகர் அலுவலக முகவரி இடம் பிடித்தது. பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக ஜி.கே. மணி வேதனை. என்ன சொல்வதென்றே தெரியவில்லை என்றும் விரைவில் அனைத்தும் சரியாகும் என்றும் நம்பிக்கை. என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. ரொம்ப மன உளைச்சல்லையும் ஒரு நெருக்கடியான கட்சி, ஒரு பலமான கட்சி, தனித்தன்மையோடு இருக்கிற கட்சி. மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சீட்டு வழங்கிய முதலமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி கூறிய மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். கன்னட மொழி குறித்தும் தான் தவறாக பேசவில்லை என மீண்டும் விளக்கம். For Karnataka is true. My love for Andhra is true. My love for Kerala is true. So nobody will suspect it except those with an agenda. If I am wrong, I will apologize. If I'm not, I won't. It's my lifestyle. Please don't tamper with it. நாட்டு நலனுக்காகவே திமுகவுடன் மக்கள் நீதி மய்யம் கூட்டணி. கட்சி தொடங்கிய போது திமுகவை விமர்சித்தது பற்றிய கேள்விக்கு கமல்ஹாசன் விளக்கம். மக்கள் நீதி மய்யம் துவங்கிய காலகட்டத்தில் குடும்ப அரசியல் தமிழ்நாட்டையே குழி தோண்டி புதைக்கிறாங்க திமுகன்னு சொல்லி எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சீங்க. இன்னைக்கு உடனே வந்திருக்கீங்க, எப்படி உங்களோட பதில் என்ன சார்? நாட்டுக்கு தேவை, அதனால் வந்திருக்கிறேன். மை டியர் யங் லீடர்ஸ் என்று மாணவர்கள் மத்தியில் உரையை தொடங்கிய விஜய். நீட் மட்டும்தான் உலகமா என பரிசு வழங்கும் நிகழ்வில் மாணவர்களிடம் கேள்வி. நீட்டு மட்டும்தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. காசு வாங்கிக் கொண்டு ஓட்டு போட வேண்டாம் என ஏற்கனவே அறிவுரை கூறியதாக விஜய் பேச்சு. இதுவரை ஊழலே செய்யாதவர்களை தேர்ந்தெடுங்கள் என்றும் வேண்டுகோள். இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. சிவில் சர்வீசஸ் தேர்வில் பெரியாருக்கு சாதிய சாயம் பூசும் வகையில் கேள்வி கேட்கப்பட்டதற்கு விஜய் கண்டனம். போதைப்பொருள் போன்று சாதியை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறப்பிடம் பெற்ற மாணவர்களுக்கு முதற்கட்டமாக பரிசு வழங்கி வருகிறார் தவிக தலைவர் விஜய். வைரத்தோடு உள்ளிட்ட பரிசுகளை வழங்கி கௌரவிப்பு. முறையான ஜனநாயகம் இருந்தால் அனைவருக்கும் அனைத்தும் சமமாக கிடைக்கும். இதற்கு வாக்களிப்பதே மக்களின் முதல் ஜனநாயக கடமை என விஜய் கருத்து. ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். தவிகவின் கல்வி விருது விழாவை ஒருங்கிணைத்த கட்சியின் மாவட்ட செயலாளர்களை பாராட்டிய விஜய். விரைவில் பல நல்ல காரியங்கள் செய்யவிருப்பதால் தயாராக இருக்கவும் விஜய் அறிவுறுத்தியதாக தகவல்.